சேலம் மத்திய கிழக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு வருகின்ற பல்வேறு பொறுப்பிற்குரிய பொதுக்குழு செயற்குழு உள்ளிட்ட தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்களே, BLA2 நண்பர்களே, அதை போல வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற செயலாளர்களே, நகர கழகத்தின் செயலாளர்களே, பகுதி மருத்துவ செயலாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் இந்த கூட்டம் ஒன்றிய அரசால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலிலே இந்த SIR சிறப்பு திருத்த முகாமிலே எந்த அளவுக்கு பழிவாங்கப்பட்டு அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வாக்குகளை திருடி இன்றைக்கு வாக்குரிமையை பறித்ததை எண்ணி நம்முடைய தமிழகத்திலும் இன்றைக்கு அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பீகாரிலே ஓட்டுகளை வாக்குகளை திருடி இன்றைக்கு தமிழகத்திலே திருடுவதற்காக இந்த தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி அமைத்து இந்த பகுதியில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒன்றிய கழகக்கூடிய சதி திட்டங்களை நாம் எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர், இன்னும் சொல்ல போனால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தளபதியை அவருடைய ஆலோசனைக்கு இணங்க, அவருடைய கருத்துக்களை இணங்க கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆக அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால் இந்த வருங்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். அதை போல ஒன்றிய அரசு திருடக்கூடிய வாக்குகளை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிறுபான்மை வாக்குகளை திருடுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடைய வாக்குகளை திருடுவதற்காக திட்டமிட்டிருக்கின்ற அந்த தேர்தல் ஆணையமும் அந்த மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய கூட்டணி சதியை முறியடிப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வழங்கக்கூடிய அந்த நல்ல கருத்துக்களை நாம் மனதிலே ஏற்று இன்னும் சொல்ல போனால் பொறுமையாக அமைதியாக இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் மனதிலே வாங்கி இன்றையிலிருந்து அந்த SIR வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை முறியடித்து நாம் வெற்றி பெற வேண்டும். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைவர் ஆணையத்து எல்லோரும் நடைபெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றிகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து